அப்பத்தான் நடத்த போற நாடகத்தினால சேது தமிழ்ச்செல்வி ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்பத்தா, நீ போட்ட திட்டம் மாதிரியே தமிழ்ச்செல்வியும் பாவம் அழுதுகிட்டே வந்து உக்காந்துகிட்டு இருக்கு. இனிமே நீ என்ன பண்ண போற? அடே, எல்லாத்தையும் ராஜாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பண்ணுவான். நான் ஏற்கனவே அவங்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட பெட்டியை திறந்து பார்த்து அதுல இருக்க ஏதாவது ஒரு ரகசியத்தை நீ நிறைவேற்றணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அத அவன் பண்ணுவான். நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு அப்பத்தாவோ சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி உள்ள வந்திருக்கிறத பார்த்ததும், ஏய், உன்னை யாருடி வீட்டுக்குள்ள வர சொன்னது? நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, உடனே ராஜாங்கமும், இங்க பாரு சேது, அமைதியா இரு. அப்பத்தாவுக்கு தமிழ்ச்செல்வியனா ரொம்ப பிடிக்கும். இதோ இருக்க கொஞ்ச நேரத்துலயாவது தமிழ்ச்செல்வி கூட இருந்துகிட்டு போகட்டும். இதுல நீ எதுவும் பேச வேண்டாம்ப்பா அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, சரிப்பா. அப்பத்தா கிட்ட கருப்பு அடிக்கடி போர்வை கிட்ட போயிட்டு வர்றத இங்க சாவித்திரியும் தாமரையும் பார்த்துக்கிட்டு, அம்மா, நீ அந்த கருப்பண்ணனை கவனிச்சியா? எப்போ பாரு அப்பத்தா கிட்ட போயிட்டு போயிட்டு வருது. எனக்கு என்னமோ இங்க ஏதோ ஒன்று நடக்குதுன்னு உள் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தாமரை சொல்ல, அடியே அமைதியா இருடி. என் அம்மாவே செத்து போச்சுன்னு நினைச்சு நானே ரொம்ப கவலையில இருக்கேன்டி. நீ தானே எப்படி கவலையில இருக்க பாரு. இருக்க அம்புட்டு நகையும் வாரி கழுத்துல போட்டுக்கிட்டு நீ என்னமோ கவலையில இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. சரி சரி விடு. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை எது பொய் எதுன்னு தெரியதான் போகுது. எனக்கு என்னமோ அப்பத்தான் நடிக்குதோ அதுக்கு கருப்பண்ண உதவிக்கு போய்கிட்டு இருக்கோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு தாமரை சொல்ல, ஏய், அமைதியா வாயை முடிக்கிட்டு இருடி. கொஞ்ச நேரத்துல அங்க கூடி இருந்தவங்க எல்லாருமே, ஐயா, நேரம் ஆகிட்டே இருக்கு. சீக்கிரமா இறுதிச் சடங்கை முடிச்சுட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும். அம்மாவை அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அங்க இருந்த எல்லாருமே அழுதுகிட்டு இருக்க. ராஜாங்க இருந்துகிட்டு, ஏயா சேது, அதுக்கு முன்னாடி அம்மா சொன்ன மாதிரி அவங்க ஆசையை நான் நிறைவேற்றணும். அம்மாவோட பெட்டியில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும், என் மனசுக்குள்ள இருக்கிறது அது உள்ள இருக்கும். அதை நீ நிறைவேற்றுன்னு எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதனால நீ போய் அதை எடுத்துக்கிட்டு வாயா அப்படின்னு சொல்ல, இங்க சேதுவும் நேரா போய் அப்பத்தாவோட ரூம்ல இருந்து பெட்டியை திறந்து அது உள்ள இருந்த லெட்டரை படிச்சதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. லெட்டரை எடுத்துக்கிட்டு வர, உடனே கருப்போ, அப்பத்தா, இதுதான் நீ சொன்னதா? சேது ஏதோ கையில லெட்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டேய், அதுல தாண்டா விஷயமே அடங்கியிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வேடிக்கையை மட்டும் பாரு. அப்பா, இந்த லெட்டர்ல, சரி நீங்களே படிங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை கொடுக்க, அதை வாங்கி படிச்ச சன்னாசியோ, அண்ணா, இதுல தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழணும். இதுதான் என்னோட கடைசி ஆசை. என்னோட ஆத்மா சாந்தி அடையும் எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சன்னாசி படிச்சு காட்ட, இதை கேட்டதும் சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. உடனே மலர் இருந்துக்கிட்டு, பாத்தியா தமிழ், உன் மேலேயும் சேது மாமா மேலேயும் எவ்வளவு அக்கறை இருந்திருந்தா போகிற காலத்தில் கூட உங்களை நினச்சி அவங்க வருத்தப்பட்டு இருப்பாங்க. இனிமேலாவது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க. என்னங்க, என்ன சொல்கிறீங்க? அந்த லெட்டரில் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு எழுதியிருக்கா? அத்தைக்கு இவ்வளோ பெரிய ஆசை இருக்கா? அதனால தான் மனசுக்குள்ளேயே புழுகிக்கிட்டு இப்படி இறந்து போயிட்டாங்களா? என்னங்க, நீங்கள் சேதுக்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சேது தமிழ்ச்செல்வியை ஏற்றுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்ல, மதனி, என்ன மதனி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ அவங்க தான் மனசுல ஏதேதோ தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போனா அதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடுவீங்களா? தமிழ்ச்செல்வி சேது கூட சேர்ந்து வாழ தகுதியே கிடையாது. ஏய், முதல்ல எழுந்து வெளியே போடி அப்படின்னு சாவித்ரி வந்த கோவத்துக்கு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க. உடனே கருப்பை எங்க அப்பத்தா சீண்ட, என்ன அப்பத்தா, எங்கேயே ரணகலம் போய்கிட்டு இருக்கு. இதுல நீ வேற அப்பப்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, யாராவது பார்த்துட போறாங்க. ஏய் பைத்தியக்காரா, இந்த சாவித்திரியோட வாயை மூட சொல்றா. இவ்வளோ பெரிய நாடகம் நடத்துறதே என் பேரனுங்க பேத்தியும் சேரணும்னு சொல்லிட்டு தான். இவ என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கருப்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் யதார்த்தமா தாமரையோ இங்க ரெண்டு பேருமே பேசுறத சந்து கேப்பில் பார்த்துடுறாங்க. அதை பார்த்ததும் இங்க தாமரைக்கு அதிர்ச்சி ஆகுது. அப்போ நான் நினைச்சதுதான் உண்மை. அப்பத்தா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இங்க நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் தெரியாம இங்க எல்லாருமே இங்க அப்பத்தா செத்து போச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணி இதில் அழுதுகிட்டு வேற இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு திட்டம் வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இப்போ இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணும். அம்மா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கூப்பிட, அடியை வாயை முடிக்கிட்டு அமைதியா இருடி. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட போறாங்களோன்னு எனக்கே திக்கு திக்குன்னு இருக்கு.
இதுல நீ வேற என்ன நைய நையன்னு. அம்மா ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கேளு. அப்பவே சொன்னல, அப்பத்தான் செத்து போலன்னு. பாரு, அங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தத என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு தாமரை சொல்ல, என்னடி சொல்ற தாமரை, உண்மையாவா? ஆமாமா, அந்த தமிழ்ச்செல்வியையும் சேது மாமாவையும் சேர்த்து வைக்கணும்னு இது நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு. கூட உடந்தையா கருப்பண்ணனும் இருந்துகிட்டு இருக்காரு. இத என் 2 கண்ணால பார்த்தேன். இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இதை நிரூபிச்சு காட்டுறேன். அடியே, என்னடி சொல்ற? இப்போ நீ நிரூபிச்சாலும் அம்மா ஒருவேளை செத்தே போயிருந்தா என்ன பண்ண முடியும்? அம்மா, உனக்கு என்ன மூளை இருக்கா இல்லையா? நான் சொல்றது கூட நீ நம்ப மாட்டியா? இரு, கொஞ்ச நேரத்துல நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்ன தாமரை வேக வேகமா போய் அங்க பக்கத்துல இருந்த ஒரு பாட்டி கிட்ட மூக்கு பொடிய வாங்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே வெறுவெறுப்பா தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, அங்க வந்த தாமரையோ மிளகா பொடிய எல்லார் முன்னாடியும் தூவி விடுறாங்க. தூவி விட்டதுல எல்லாருமே தும்பிக்கிட்டு இருக்க, கூட கருப்பும் தும்ப, கொஞ்ச நேரத்துல நெடி ஏறி அப்பத்தாவும் தும்ப ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்ததும் எல்லாருக்குமே அப்படியே நின்னு அதிர்ச்சி ஆகுது. மா, பாத்தியா, நான் சொல்லும்போது நீ நம்பவே இல்லையே. இப்ப பாத்துக்கோ, இந்த அம்மாச்சி சாகவே இல்லை. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு. ராஜாங்க மாமா, நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் அப்பத்தாவோட முகத்திரிய கிழிக்க, அங்க இருந்த ராஜாங்கத்துக்கோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. உடனே சேது இருந்துகிட்டு, அப்பத்தா, என்ன அப்பத்தா இது? அப்போ நீ செத்து போயிட்டுதா எங்க எல்லாரையும் நம்ப வச்சியா? எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சேது ஒரு பக்கம் கேட்க, உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, பாருங்க, என் பொண்ணு மட்டும் நிரூபிச்சு காட்டலனா இன்னொரு இந்த தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் சேர்த்து வச்சிருப்பீங்க. என்னம்மா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? செத்து போனாலும் எங்களை நிம்மதி இல்லாம தான் ஆக்கிட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அப்படி என்ன இந்த தமிழ்ச்செல்வி உனக்கு பண்ணிட்டா? இந்த வீட்டுக்கு பொய்ய சொல்லி ஏமாத்தி கெட்ட பேர் தான் வாங்கி கொடுத்துருக்காளே தவிர, என்னமோ நல்லவ மாதிரி நீ என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் தேவையா? அண்ணா, பாருங்க, நீங்களே பாருங்க, தாமரைனால தான் இந்த உண்மை வெளியே வந்தது. அப்படி இல்லைன்னா இந்த குடும்பத்துல இந்த தமிழ்ச்செல்வி வந்து சேர்ந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியோ எல்லார் முன்னாடியும் வெட்ட வெளிச்சமா அப்பத்தாவோட முகமுடிய கிழிச்சி எறிய, அங்க இருந்த அப்பத்தாவோ, அடியே போடி கூறு கெட்டவளே, நான் இப்படி பண்ணியாவது என் உசுரை போனாவது அவங்க 2 பேரும் சேருவாங்களேன்னு ஒரு நட்பாசையில இப்படி பண்ணிட்டேன். அதுக்காக இங்க வந்து என்னமோ ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. அப்படி என்னடி தமிழ்ச்செல்வி உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டா? அவ இந்த குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா. ஏதோ அவளோட போராத காலம் ஏதேதோ பொய் சொல்லிட்டா. அப்ப கூட அவ பொய் சொல்லலையே, அவங்க அப்பா அம்மா தானே பொய் சொன்னாங்க. அதுக்கு இவ எப்படி காரணமாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சாவித்திரியும் மாறி மாறி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, அங்க இருந்த ராஜாங்கத்துக்கோ பயங்கர கோவம் வந்து, போதுமா, நிறுத்து. எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி என்னை அவமானப்படுத்தி வச்சிருக்க? பாரு, ஊரெல்லாம் கூப்பிட்டு மேலெல்லாம் போட்டு கடைசியில இப்படி எல்லாரும் முன்னாடி என்னை கேவலப்படுத்தி வச்சிருக்க. இவங்க 2 பேரையும் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நீ இப்படி பண்ணியா? ஆமா ராஜாங்கம், எனக்கு தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பிரிஞ்சிருக்கிறத பார்க்கும்போது என் மனசே அப்படியே வெடிச்சு போகிற மாதிரி இருக்கு. அவங்க 2 பேர்கிட்டையும் தனித்தனியாக நான் பேசிட்டேன். எங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படியே விட்டா அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் போயிடுவாங்க. அதனால தான் இப்படி பண்ணேன். என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்ல, போதும் நிறுத்துமா, உன்னை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. ஏம்மா இப்படி பண்ண? எதுக்காக இப்படி பண்ண? நான் கேட்குறேன். இந்த தமிழ்ச்செல்வி அப்படி என்ன இந்த குடும்பத்துக்கு பண்ணிட்டா? வாரிசு பெத்து தரேன், வாரிசு பெத்து தரேன்னு இந்த குடும்பத்தை தான் இத்தனை நாளா ஏமாத்திக்கிட்டு இருந்தா. சேது எடுத்த முடிவுல தப்பே கிடையாது. சேது என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் என்னோட முடிவு. அதுக்கப்புறம் இன்னொன்னுமா, இனிமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசவே பேசாத. இப்படி ஒரு கேவலமான திட்டம் போட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்துவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு என் மனசெல்லாம் எப்படி வெடிச்சு போய் அழுதுகிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏமா இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவ ராஜாங்கம் நல்லாவே வெளுத்து வாங்கிட்டு இருக்க. உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, நான் தான் சொன்னேனே, இந்த அம்மா ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. யார் நான் சொன்னதை நம்புனீங்க? பாருங்க, எப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கு பாருங்க. போதும் சாவித்ரி, நிறுத்து. எதுக்காக இப்படி அத்தைய கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க? யாரு நான் கேவலப்படுத்துறேனா? அண்ணனை ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தினது அம்மா தான். இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். அடியேய், எல்லாம் நீ சொல்லிதான் அம்மா இப்படி நடந்துக்கிட்டாங்களா? உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தமிழ்ச்செல்வியை பிடிச்சி நல்லாவே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன அம்மாச்சி, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே காலையில் கூட சொல்லிட்டு போனேனே,
எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு. அப்படி இருந்தும் ஏன் இப்படி ஒரு நாடகத்தை நடத்துனீங்க? நானுமே நீங்க செத்து போயிட்டதா நினைச்சு பதறி போய் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேன். கடைசியில பார்த்தா இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கீங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே கருப்போ, தமிழு அப்பத்தாவ எதுவும் சொல்லாத. உனக்காகவும் சேதுவுக்காகவும் தான் இப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு கருப்பு சொல்ல, ஓ நீயும் அப்ப அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தான் நாடகம் ஆடிருக்கியா? பாத்தியானே, இந்த கருப்பு வீட்டை விட்டு போனப்பவே விட்டுருக்கணும். இவனை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டல, இவன் கூட சேர்ந்துக்கிட்டு தான் அம்மாவும் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கு. இங்க பாருமா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதும் வாழாததும் அது அவங்களோட விருப்பம். தேவையில்லாம நீ தலையிட்டுக்கிட்டு ஒன்ன அசிங்கப்படுத்திக்காத. சேதுவுக்கு தமிழ்ச்செல்வி பொருத்தமே கிடையாது. அதான் அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல. எப்படியாவது எக்கேடு கெட்டுனா போட்டோம். நீ எதுக்காக இப்படி பண்ற? இனிமே இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல, அடியேய் பொடி கூறு கெட்டவளே, என்னாலலாம் அப்படி உங்கள மாதிரி கல்லு மாதிரி இருக்க முடியாது. என் பேரனும் பேத்தியும் என் உசுறு இருக்கிறதுக்குள்ள அவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சுட்டு தாண்டி இந்த மண்ணுல நான் போய் மடிவேன் அப்படின்னு அப்பத்தாவோ அழுதுகிட்டே எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க.